Order please. උපුල් කිස්තිරි මන්ත්‍රීතුමාට මුලසොර භාර කරනවා. மன்றியத்துமா அதாஸ் தக்குவா. கௌரவ சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இன்றைய தினம் விலங்குகள் திருத்தச் சட்டத்திலே திருத்தங்கள் கொண்டு வரப்பட உள்ளது. அதிலே உண்மையிலேயே இலங்கையிலே விலங்குகள் சட்டம், விலங்கு நோய்கள் சட்டம், விலங்கு உணவுச் சட்டம் போன்ற விதமான பல சட்டங்கள் இந்த விலங்குகள் தொடர்பாக காணப்படுகின்றது. இதிலே விலங்குகள் சட்டத்திலே 1958ஆம் ஆண்டு 9ஆம் இலக்க விலங்குகள் சட்டத்திலே விலங்குகளை விலங்குகளை ஏற்றிச் செல்வது தொடர்பாக ஒரு திருத்தம் இந்த சட்டத்திலே கொண்டு வரப்பட உள்ளது. கடந்த காலத்திலே, அதாவது 1958ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட சட்டத்திலே விலங்குகள் என்னும் குறிப்பிடும்போது அங்கே விலங்கு என்பது பசுவும் எருமை மாடுகளும் தான் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஏனைய விலங்குகள், அதாவது ஆடு, பன்றி, செம்மறியாடு போன்ற விலங்குகளை ஏற்றிச் செல்வதற்கு எந்த விதமான தடைகளும் காணப்படவில்லை. இதனால் இலங்கையிலே ஒரு பிரதேசத்தில் காணப்பட்ட நோயானது மற்றைய பிரதேசத்துக்கு இலகுவாக காவிச் சொல்லக்கூடியதாக இருந்தது. ஆனால் தற்போது எங்களால் கொண்டு வரப்படுகின்ற சட்டத்தின் மூலம் ஒரு பிரதேசத்திலே காணப்படுகின்ற நோயானது ஏனைய பிரதேசத்திற்கு காவ முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அதேபோல இந்த விலங்குகள் சட்டத்திலே கொண்டு வரப்படும் திருத்தத்தின் மூலம் உண்மையிலேயே ஆடு, செம்மறியாடு, பன்றி போன்ற விலங்குகள் திருடர்களால் களவாடப்பட்டு வெவ்வேறு இடங்களுக்கு எடுத்துச் செல்லப்பட்டுள்ளது. இந்த சட்டத்தை கொண்டு வருவதன் மூலம் இந்த விலங்குகளுக்கு சுகாதார சான்றிதழ்களை பெற்றுத்தான் அந்த விலங்குகளை வெவ்வேறு இடங்களுக்கு எடுத்துச் செல்ல முடியும். இதனால் இந்த திருடர்களினால் இந்த கால்நடை பண்ணையாளர்கள் மற்றும் பன்றி வளர்ப்பாளர்களுக்கு ஏற்படுகின்ற இழப்புக்களை எம்மால் தடுத்து கொள்ள முடியும். அதேபோல உண்மையிலேயே அண்மையிலே பன்றிகளுக்கு பன்றிக் காய்ச்சல் நோய் இலங்கையிலே ஏற்பட்டது. அந்த நோயினால் இலங்கையில் காணப்பட்ட பண்ணைகளில் பெருமளவான பண்ணைகள் பெருமளவு இழப்புக்களை சந்தித்தன. இதன் மூலம் இந்த இவ்வாறான சட்டங்களை கொண்டு வருவதன் மூலம் நாங்கள் இவ்வாறான பண்ணையாளர்களுக்கு ஏற்படுகின்ற இழப்புக்களை இயன்றவரை தவிர்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதேபோல உண்மையிலே குறிப்பிட்டு சொல்லப்போனால் வடக்கு மாகாணத்திலே கிட்டத்தட்ட 2 லட்சம் ஆடுகள் உள்ளன. இலங்கையில் காணப்படுகின்ற ஆடுகளின் பெருமளவு வட மாகாணத்திலே தான் காணப்படுகின்றது. குறிப்பாக சொல்லப்போனால் யாழ் மாவட்டத்தில் தான் இந்த ஆடுகளினுடைய எண்ணிக்கை காணப்படுகின்றது. வட மாகாணத்திலே ஆண்டொன்றுக்கு 15 லட்சம் லிட்டர் பால் உற்பத்தி செய்யப்படுகின்றது. இந்த 1 லிட்டர் பாலினுடைய விலை சராசரியாக 600 ரூபாய் வரை செல்லுகின்றது. நாங்கள் இவ்வாறான சட்டத்தை கொண்டு வருவதன் மூலம் இலங்கையிலே வாழுகின்ற மக்களினுடைய பால் உற்பத்தி தேவையையும் அந்த பாலினுடைய தேவையை நிவர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும். இலங்கையில் உற்பத்தி செய்யப்படுகின்ற பாலிலே தேவையான பாலிலே 40% பால் தான் இலங்கையிலே உற்பத்தி செய்யப்படுகின்றது. மிகுதி பாலானது பாற்பொருட்களாக வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்றது. சராசரி ஒரு வருடத்துக்கு $350 மில்லியன் இலங்கையிலிருந்து வெளிநாடுகளுக்கு பால் உற்பத்தி பொருட்களாக வீண்விரயம் செய்யப்படுகின்றது. ஆகவே நாங்கள் இலங்கையில் இருக்கின்ற கால்நடைகளும் சரி, ஆடுகளும் சரி, சிறந்த முறையிலே நாங்கள் வளர்த்து எமது நாட்டினுடைய பால் உற்பத்தி தேவையை நாங்கள் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை இதன் மூலம் நாங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம். அதே போல இலங்கையிலே பல்வேறுபட்ட நோய்கள் இலங்கையிலே காணப்படுகின்றது. பன்றிகள் மாத்திரமல்ல, கால்நடைகளுக்கு உதாரணமாக குறிப்பிட்டு சொல்லப்போனால் கால்வாய் நோய். இந்த கால்வாய் நோய் காரணமாக கடந்த காலத்திலே லண்டன், அதாவது இங்கிலாந்திலே இந்த நோய் பரவிய போது அங்கே இங்கிலாந்தில் ஏனைய இடங்களுக்கு அந்த நோய் பரவாதமாறு பல்வேறு சட்டங்களை பிறப்பித்தார்கள். அதே போல எங்களுடைய நாட்டிலும் இவ்வாறான சட்டங்களை கொண்டு வருவதன் மூலம் நாங்கள் எமது நாட்டிலே இருக்கின்ற நோய்களை ஏனைய பிரதேசங்களுக்கு பரவாமல் தடுத்து கொள்ள முடியும் என்பதையும் இந்த தருணத்திலே நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன்.
அதேபோல் இலங்கையிலே கால்நடைகளுக்கு பல்வேறுபட்ட குறைபாடு, அதாவது கால்நடைக்கு பல்வேறுபட்ட குறைபாடுகள் காணப்படுகின்ற கால்நடை திணைக்களத்துக்கு குறிப்பிட்டு சொல்லப்போனால் இலங்கையிலே கால்நடை வைத்தியர்களுடைய பற்றாக்குறை காணப்படுகின்றது. இதற்கு தற்போது எமது அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. கடந்த காலத்திலே கால்நடை வைத்தியர்களுக்கான சேவை பிரமாண குறிப்பு காணப்படாதன் காரணமாக தற்போது இந்த கால்நடை வைத்தியர்கள் அவர்கள் சேவை புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளார்கள். அவர்களுக்கு தீர்வை வழங்கும் வகையிலே எமது அரசாங்கம் தற்போது ஆலோசனை செய்து வருகின்றது. இதற்காக ஒரு குழுவை உருவாக்கி இந்த கால்நடை வைத்தியர்களுக்கான குறைபாடுகளை, அதாவது அவர்களுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதன் மூலம் இந்த கால்நடை துறையை நாங்கள் நிவர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும். உண்மையிலே இலங்கையிலே சனத்தொகை பெருகும் போது உங்களது பாலினுடைய உற்பத்தியும் அதிகரிக்க வேண்டும். ஆனால் தற்போது இலங்கையில் இருக்கின்ற பால் உற்பத்தியானது மிகவும் 40% இருப்பதனால் நாங்கள் இதை அதிகரிப்பதற்காக நல்லெண்ணெய் கறவை மாடுகளை இங்கே இலங்கையிலே உருவாக்க வேண்டும். அதற்காக வெளிநாடுகளிலிருந்து சிறந்த காளை இனங்களை இலங்கைக்கு வருவித்து இதன் மூலம் கலப்பின காளைகளை இலங்கையிலே உருவாக்குவதன் மூலம் இலங்கையில் உள்ள பால் உற்பத்தியை நாங்கள் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். அதே போல தற்போது கால்நடைகளுக்கான மேய்ச்சல் திரையிலே பல்வேறுபட்ட குறைபாடுகள் காணப்படுகின்றன. இதை எமது அரசாங்கம் படிப்படியாக நிவர்த்தி செய்து வருகின்றது. இதன் ஒரு கட்டமாக எமது மன்னார் மாவட்டத்திலே குறிப்பிட்டு சொல்ல போனால் மன்னார் மாவட்டத்திலே கிட்டத்தட்ட 1,20,000 கால்நடைகள் காணப்படுகின்றன. இந்த கால்நடைகளுக்கான மேய்ச்சல் திரை இன்மையால் கடந்த தித்வா புயலின் போது கிட்டத்தட்ட 8,000 மாடுகள் வெள்ளத்திலே அடித்து செல்லப்பட்டது. இதற்கு எமது அரசாங்கம் அந்த இழந்த பயனாளிகளுக்கு பெருமளவு நிதியை வழங்கியது. இதற்காக இலங்கை பூராகவும் கிட்டத்தட்ட 4 பில்லியன் ரூபாய் நிதியானது இந்த கால்நடை பண்ணையாளர்களுக்காக நட்டகீடாக கொடுக்கப்பட்டது. இவ்வாறு வழங்குவதன் மூலம் இந்த கால்நடை பண்ணையாளர்களினுடைய எதிர்காலத்தையும் அவர்களுடைய தொழிலையும் தொடர்ந்து எம்மால் மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே போல இந்த கால்நடை பண்ணையாளர்களுடைய பல்வேறுபட்ட குறைபாடுகள், විනාඩි 2ක් කාලයක් තවදී. அதாவது குறிப்பிட்டு சொல்ல போனால் முல்லைத்தீவு மாவட்டத்திலே வாழ்கின்ற 44.5% மக்கள் வறுமை கோட்டுக்கு உட்பட்டவர்களாக காணப்படுகின்றார்கள். இவர்களுடைய வாழ்க்கை தரத்தையும் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேற்கொள்வதற்காக இந்த கால்நடை துறையைத்தான் நாங்கள் அபிவிருத்தி செய்ய வேண்டும். இதற்காக எமது அரசாங்கம் பல்வேறுபட்ட உதவிகளை மேற்கொண்டு வருகின்றது. குறிப்பிட்டு சொல்லப்போனால் அந்த கால்நடை பண்ணையாளர்களுக்கு கால்நடை வளர்ப்பதற்கான கொட்டில்கள் மற்றும் கால்நடை பண்ணையாளர்களுக்கான பால் கறக்கும் இயந்திரம் போன்ற பல்வேறுபட்ட உதவிகளையும் அவர்களுடைய அபிவிருத்திக்காக பல்வேறு வகையிலே நிதி உதவிகளையும் செய்து வருகின்றது. இதற்காக பல்வேறு மாகாண சபையினூடாக மாகாண திணைக்களத்தினூடாகவும் மத்திய அரசினூடாகவும் பெருமளவான நிதியை வழங்கி இலங்கையிலே இந்த கால்நடை துறையை அபிவிருத்தி செய்வதற்காக எமது அரசாங்கம் பல்வேறு வழிகளை முயற்சித்து வருகின்றது என்பதை இந்த தருணத்திலே கூறி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி. බොහොම ස්තුතියි ගරු මන්ත්‍රීතුමා. මොකද්ද උතුමාගේ? பாராளுமன்ற நிலையியல் கட்டளை சட்டம் 91A உறுப்பினர் எவரும் மற்றொரு உறுப்பினருக்கு எதிராக தகாத நோக்கத்தில் குற்றம் சாட்டுதலோ அல்லது மற்றொரு உறுப்பினரின் தனிப்பட்ட விடயங்கள் பற்றி குறிப்பிடுதலோ ஆகாதுண்டு. எனக்கு முதல் காய்ச்ச பாராளுமன்ற உறுப்பினர் வடக்கு மாநிலத்தில் அதிகளவாக ஆடுகள் இருக்குது, செம்மறி இருக்குன்னு இளங்குமரன் அவர்களே அவருடைய பேரை பாவிக்காமல் எதிராக காய்ச்சிருக்கார். இதை தயவுசெய்து கண்சாலேருந்து விலத்த சொல்லுங்க. இவர் இளங்குமரனுடைய பேரை பாவிக்காமல் வடக்கு மாநிலத்தில் யாழ்ப்பாணத்தில் கூட ஆடுகள் இருக்குது, செம்மறி இருக்குன்னு சொல்லி காய்ச்சிருக்கிறார். அது சரியான போல இளங்குமரன் நீங்களே உங்களோட கட்சியில் இருந்து இப்படி செய்யக்கூடாது. நன்றி.